friends, welcome to Erode Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தான். இன்னைக்கு நம்ம பாத்திரத்திலேயே நம்ம சிக்கனை வேக வச்சு நம்ம செய்ய போறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம எல்லாமே வறுத்து போட்டு தான் செய்ய போறோம். ஒரு தண்ணி குழம்பு செஞ்சுட்டு இதல அப்படியே ஒரு வறுவல் பண்ணிரலாம். இது எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலா சொல்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம், இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்குவோம். பாருங்க, இது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதே ஸ்பூனில் 7 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம், 6 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. இப்போ இந்த ஸ்பூன்லேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.25 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம். இதே ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம், 3 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம், ஒரு 7 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். கல்பாசி வாசனைக்கு தேவையான அளவுக்கு 4 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம், 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்துடலாம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது நல்லா இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடுவோம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி வதக்கிற வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். இது ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு என்னன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், இதில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வெங்காயம்லாம் வதக்கி எடுக்கணும். இப்போ இது என்ன பண்ணலாம், ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுலேயே 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை எல்லாமே வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்காதீங்க. இந்த அளவுக்கு லேசாக சூடு ஏறினா மட்டும் போதும். அந்த காலத்துலலாம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும் போது இஞ்சியே சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தா கசப்பு சுவை வரும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பூண்டை ஃபைனலாக சேர்க்கலாம். பூண்டு மட்டும் தட்டி போட்டு நம்ம செய்யலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. பாருங்க, அதாவது மல்லியெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு தண்ணி குழம்பா வச்சாலும் கெட்டி குழம்பா வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இதை பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக முழுசாகவும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, கல்பாசி எல்லாமே இதிலே போட்டுருக்கேன். எல்லாம் ஒன்றா செஞ்சு எல்லாமே வதங்கட்டும். பாருங்கள், வெடைக்கோழி வந்து 1.5 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாக போட்டால் அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது. பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த சிக்கன் எடுத்து மஞ்சள்லாம் போட்டு கழுவி தான் இருக்குது. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்குறேன். எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த கறியை வதக்கும் போதே இது வந்து நல்லா உருண்டு வந்துருக்கு. பாருங்க, வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா இதில் பிச்சு போட்டுடலாம். எதுக்காகனா இது மட்டும் வேகும் போது இதில் வந்து கறியில் காரம் பிடிக்காது. அதனால் இந்த 2 காஞ்ச மிளகாயும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா எல்லாம் வந்து நல்லா வேகணும். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். பாருங்க, சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கே இந்த அளவில் இருக்குன்னா இன்னும் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு தான் மறுபடியும் தட்டை வச்சு மூடி வேக வைக்கணும். ஏன்னா எலும்பெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா? அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இதெல்லாமே அரைச்சி நல்லா விழுதாட்டம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த விழுது இதில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இந்த மிளகாய் சாதம் அரைக்கும் போது இந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகணும். அப்போ தான் இதுக்குள்ளே வந்து காரம்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே பிடிக்கும். தட்டை மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து இதுலேயே நல்லா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இதில் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். மிக்சியில் வந்து ஒட்டியிருக்கு இல்லையா? அதனால எல்லா தண்ணியும் ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். கடைசியாக என்ன பண்ணலாம், என்ன போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஊற்றினேன்னா அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழிலேயே வந்து ஒரு கொழுப்பு இருக்கும். இந்த கொழுப்போடு சேர்ந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. கறியும் கரையாமல் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா உருண்டு உருண்டு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது கறி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப வேறு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 மிளகு கிட்ட போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். இந்த 3 மிளகாயை போட்டுக்கலாம். பாருங்கள், விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இதில் ஒரு 3 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுவல் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா சிக்கன் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி கரண்டி எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்கன்னா வெறும் கறியை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போட்டுடலாம். அது இந்த குழம்போடு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்ல ஒரு வதக்கிடலாம். வதக்கிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மிளகாயோட காரத்துலேயே இது கொஞ்சம் நல்லா அப்படியே வேகட்டும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா பொரியட்டும். இதில் 3 காஞ்ச மிளகா போட்டுக்கங்க. நல்லா ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பொரிச்சிடலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே இதை எடுத்து இந்த குழம்புல ஊற்றிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள், நல்லா அட்டகாசமாக நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதிலேருந்து கறியும் எடுத்து நம்ம ஒரு வறுவலும் பண்ணிட்டோம். இப்போ வறுவலும் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இதில் ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் மட்டும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிளகு வாசனையோட நல்லா ஜம்முன்னு இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். பாருங்க, இந்த வருஷம் நம்ம ஆடி 18க்கு நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டு உறவினர்களுக்கும் நம்ம இதே மாதிரி நாட்டுக்கோழியை அடித்து இதே மாதிரி ஒரு குழம்பு வச்சு வறுவல் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சுவை வேறு எங்கேயுமே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.